இவருக்கு எப்படி மனசு வந்துச்சு டு கில் தி இன்னசென்ட் கிட்ஸ்? மனுஷனே இல்லை, லைக் மான்ஸ்டரா இல்லை என்ன சொல்றதுனே தெரியல. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணி விடுவாரு. கொனிச்சிவா ஒகெனே டேசுகா அப்படின்னா வந்துட்டு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாய் காய்ஸ், இட்ஸ் ஜார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஜப்பான் வந்துட்டு ஒரு அழகான அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். பட் என்னதான் அழகு அண்ட் பீஸ்ஃபுல் இருந்தாலும் அங்க கூட ஒரு கொடூரமான ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கொனிச்சிவா ஒகெனே டேசுகா அப்படி நான் சொல்லுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு நான் ஜப்பானீஸ் கதை தான் சொல்ல போகிறேன். ஸோ சொல்ல போறேன், கேளுங்க. ஓகே. கொடூரமான மனுஷனா சீரியல் கில்லர் தான். ஸோ இன்னைக்கு நான் ஒரு சீரியல் கில்லர் பத்தி தான் பேச போறேன். ஸோ இந்த சீரியல் கில்லர் ஆக்சுவலா ஜப்பான், அதாவது டோக்கியோ அந்த சிட்டிலேருந்து இருக்கிற ஒரு சீரியல் கில்லர். எல்லாரும் இவர் த ஒட்டாக்கோ கில்லர் இல்லாட்டி த ஹியூமன் டிராகுலான்னு சொல்லுவாங்க. 1980s ஜப்பான்லேயே இது த மோஸ்ட் ஸ்கேரியஸ் அண்ட் பாப்புலரான கேஸ் சொல்லலாம். இவருக்கு எப்படி மனசு வந்துச்சு டு கில் தி இன்னசென்ட் கிட்ஸ்? அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களை எப்படி மர்டர் பண்ணுறதுக்கு இவருக்கு மனசு வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இவர் மர்டர் மட்டும் பண்ணல. இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கிட்ஸோட போன்ஸ்லாம் எடுத்து, அதாவது எலும்புகள்லாம் எடுத்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு போஸ்ட் பண்ணி விடுவாரு. இந்த ஆல்பர்ட் ஃபிஷ் கதைக்கு அப்புறம் இந்த சீரியல் கில்லர் பத்தி கொஞ்ச நாளைக்கு பேச வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இந்த ஆல்பர்ட் ஃபிஷ் கதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கதையா இருந்துச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு நான் ஏன் இந்த சீரியல் கில்லர் பத்தி நான் சொல்றேன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் ஏதாச்சும் ஒரு சீரியல் கில்லர் பத்தி சொல்லுங்க, பட் ஃப்ரம் ஜப்பான். ஸோ லைக் ஸோ மெனி கேசஸ் இருந்துச்சு, பட் நான் இது சூஸ் பண்ணேன். ஸோ அதுதான். ஸோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, இந்த ஜப்பானீஸ் சீரியல் கில்லர் துசோடோமோ மியாசாகி. ஸோ டைம் மிஸ் பண்ணாம கதைக்கு போகலாம். துசோடோமோ மியாசாகி இதுதான் இவரோட பேரு. இவர் 1962 பிறக்கிறாரு. எங்கன்னா டோக்கியோ, ஜப்பான். ஒரு நல்ல வெல் செட்டிலான ஃபேமிலிலேருந்து தான் பிறக்கிறாரு. இவர் பிறக்கும் போது இவருக்கு ஒரு ரேர் ஹேண்ட் டிஃபார்மிட்டி இருந்துச்சு. அது ஆக்சுவலா என்னதுன்னா அவரோட பிரிஸ்ட், அதாவது அவரோட கை இந்த பகுதி மூவ் பண்ண முடியாது. இப்ப நம்மளுக்கு மூவ் பண்ண முடியும்னா அவருக்கு அது மூவ் பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது, எதுவுமே லைக் பண்ண முடியாது. ஈவன் அவரோட ஃபிங்கர்ஸ் கூட கிளா மாதிரி இருக்கும். லைக் நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னா அவருக்கு வேற மாதிரி அமைப்புல தான் இருக்கும். இந்த ஒரு விஷயம்னாலே அவருக்கு த வர்ஸ்ட் சைல்ட்ஹுட் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவர் பூலி பண்ணுவாங்க, அவர் எந்த ஒரு விஷயமும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்லி அவரோட சைல்ட்ஹுட் தனிமையிலே தான் அவர் இருந்திருக்காரு. ஈவன் அவரோட வீட்டுல கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும். அவர் வீட்டுல கூட அவர் பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. லைக் அவருக்கு லைக் கரெக்டான அட்டென்ஷன், கேர் இது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பட் அவரோட க்ளோசஸ்டான பாண்ட் அவரோட தாத்தா, மியாசாக்கியோட தாத்தா மட்டும் தான் அவரை நல்லா பாத்துக்குவாரு. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு மியாசாக்கியோட தாத்தா இறந்துட்டாரு. ஸோ அவர் தாத்தா இறந்ததுல இந்த மியாசாக்கியோட பிஹேவியர் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருந்துச்சு. பிஹேவியர் சேஞ்சோட அவர் ரொம்ப வியர்டான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் மியாசாக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட தாத்தாவோட எலும்புகள், அதாவது எரிச்சுட்டோன்னு எலும்புகள் அப்புறம் அஸ்தி இருக்கும்ல, அவரோட தாத்தாவோட எலும்புகளும் எடுத்திருக்காரு, அவரோட தாத்தாவோட அஸ்தியும் எடுத்து வச்சிருக்காரு. பட் இதுல ஒரு என்ன வியர்டான விஷயம் என்னதுன்னா, அவர் அவரோட தாத்தாவோட அஸ்தி, அதாவது அந்த ஆஷஸ் சாப்பிடுவாரு. அவர் ஏன் அவர் தாத்தாவோட அஸ்தி சாப்பிட்டாருன்னா, அவர் என்ன பிலீவ் பண்றாருன்னா, இந்த ஆஷஸ், அதாவது இந்த அஸ்தி சாப்பிடும் போது அவரோட ஆத்மா, அதாவது அவரோட தாத்தாவோட ஆத்மா அவருக்குள்ளதான் இருக்கும்னு. 1980s அந்த வருஷத்துல இந்த மியாசாக்கி அவர் ஒரு விஷயத்துல அடிக்டட் ஆகுறாரு, லைக் ஒப்சஸ்டா ஆகுறாரு. என்ன விஷயம்னா, அப்படி என்னதுன்னா அவரோட அப்பார்ட்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் 5763 tapes of unwanted content இருந்துச்சு, which involves violence and inappropriate videos. ஸோ நான் அது சொல்ல முடியாது, பட் அந்த வீடியோஸ் பார்க்க முடியாத வீடியோஸ்லாம் அவரோட வீட்டில் இருந்திருக்கு.
இத்தனை வருஷமா அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் வந்துட்டு அடிக்டடா இருந்தாரு. பட் 1988ல இந்த வருஷத்துல அவர் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம், மோசமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்னதுன்னா, அவர் வந்து ஒரு 4 வயசு பிள்ளைய வந்துட்டு கடத்திட்டாரு. அதாவது கிட்னாப் பண்ணிட்டாரு. மாரி கோனோ இந்த கேர்ளுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 4 வயசு தான். அதாவது 4 இயர்ஸ் ஓல்டு தான். ஸோ மியாசாகி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்துட்டு இந்த 4 வயசு குழந்தைய வந்துட்டு கிட்னாப் பண்ணி அவர் காருக்கு கூட்டிட்டு போயிட்டு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிட்டோன்னே அந்த கேர்ள் வந்துட்டு அப்பவே இறந்துருச்சு. ஸோ இறந்து போன அந்த பாடி, அதாவது உயிரே இல்லாத அந்த பாடியை வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு 2 நாள் வச்சு இருக்காரு. எடுத்துட்டு போயிட்டு அவர் லைக் டிஸ்டர்பிங் போட்டோஸ், லைக் எடுக்கக்கூடாத போட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு 2 நாள் கழிச்சு அந்த பாடியை வந்துட்டு எரிச்சிருக்காரு. எரிச்சிட்டோன்னே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த எலும்புகள், அதாவது போன்ஸும் ஆஷஸும் தனியா எடுத்து வச்சிருவாரு. அப்புறம் அந்த 4 வயசு குழந்தையோட போன்ஸ்லாம் இருந்துச்சுல, அந்த போன்ஸ்லாம் வந்துட்டு லைக் க்ரஷ் பண்ணுவாரு. லைக் நல்லா இடிச்சிட்டு லைக் அது வந்து ஒரு மாதிரி தூளா ஆயிட்டோன்னே அது வந்துட்டு சீரியல் பாக்ஸ், அதாவது இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் சீரியல் பாக்ஸ்லாம் இருக்கும்ல, அது உள்ளுக்கு போட்டு அவங்க ஃபேமிலிக்கே போஸ்ட் பண்ணிடுவாரு. அந்த சீரியல் பாக்ஸோட சேர்த்து அவர் வந்து ஒரு லெட்டர், அதாவது ஹேண்ட் ரிட்டன் லெட்டர், கையால எழுதின லெட்டர் வந்துட்டு சேர்த்து அனுப்புவாரு. ஸோ அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதுவாருன்னா, எப்படி மர்டர் பண்ணாரு அதுதான் அவர் எழுதியிருக்காரு. மனுஷனே இல்ல, லைக் மான்ஸ்டரா இல்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. மியாசாகி எதுக்காக லெட்டர் எழுதி அந்த விக்டிமோட பேரண்ட்ஸ்க்கு அனுப்புனாருன்னா, அவரு மர்டர் பண்ணது யாருமே மறக்க கூடாதுன்னு நினைச்சாரு. ஸோ இதனால தான் வந்துட்டு அவர் இந்த ஒரு விஷயம் பண்ணாரு. அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதுவாருன்னா, அவர் எப்படிலாம் மர்டர் பண்ணாரு, அந்த கிட்ஸ் எல்லாம் எப்படி மர்டர் பண்ணாருன்னு அவர் அந்த லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காரு. அந்த ஒரு வருஷமே அவர் வந்துட்டு 4 ஸ்மால் கேர்ள்ஸோட உயிரை வந்துட்டு எடுத்துட்டாரு. ஆக்சுவலா இவரோட டார்கெட் எல்லாமே வந்துட்டு கேர்ள்ஸ், ஸ்மால் கேர்ள்ஸ். ஹி மர்டர்ட் தெம். அந்த 4 கேர்ள்ஸ் மர்டர் பண்ணார்ல, அந்த கேர்ள்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு 4 to 7 வயசு தான் இருக்கும் ஆக்சுவலா. இந்த 4 குழந்தைங்களையும் அவர் வந்து கழுத்து நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காரு. மாரி கோனோவை எப்படி அந்த ப்ராசஸ் மர்டர் பண்ணாரோ அதே ப்ராசஸ் தான் மற்ற 3 பேருக்கும் பண்ணியிருக்காரு. போலீஸ் வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணும்போது ஒரு சில பாடி பார்ட்ஸ்லாம் மிஸ்ஸிங். போலீஸ் என்ன நம்புறாங்கன்னா, மேபி அது வந்து அவர் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு, அதாவது அவர் வந்து இது சாப்பிட்ருக்காருன்னு சொல்றாங்க. நம்ம மியாசாகி வீட்டில் இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதுன்னா, இவருக்கு வந்துட்டு இந்த மர்டர் பண்ணாங்களா, அந்த மர்டர் பண்ண ஒரு பர்சனோட பாடி பார்ட்ஸ்லேருந்து ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் வந்து அடுக்கி வச்சிருக்காரு. லைக் ட்ராஃபி மாதிரி அவரோட வீட்டில் வந்து அடுக்கி வச்சிருக்காரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கூட அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து கான்ஃபெஸ் பண்ணியிருக்காரு. என்னதுன்னா, அவர் மர்டர் பண்றாங்களே, அந்த மர்டர் பண்ண ஒரு கிட்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு பாடி பார்ட்ஸ் வந்துட்டு அவர் எடுத்து ஷெல்ஃப்ல வச்சிருப்பாரு. இல்லாட்டி வந்து அவர் தூங்குறாருல, அந்த பெட் பக்கத்தில் வச்சுட்டு அவருக்கு தூங்குற பழக்கம் இருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த சீரியல் கில்லர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இவங்க வந்து ஒரு ஆள் மர்டர் பண்றாங்கன்னா, இவங்க மர்டர் பண்ற ஒரு பர்சனோட பாடி பார்ட்ஸ் வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அப்படியும் இல்லாட்டி அந்த மர்டர் பண்ற அந்த விக்டிமோட பிலாங்கிங்ஸ், அதாவது பர்சனல் பிலாங்கிங்ஸ் ஏதாச்சும் ஒன்று இவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ராஃபி டேக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சீரியல் கில்லருக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவியர் இருக்குல்ல, இது எதனால அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா, லைக் டு ரீவிசிட் த மெமரி. லைக் அவங்க வந்துட்டு இந்த ஒரு ஆளை வந்துட்டு இப்படி மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெமரிக்காக எடுத்து வச்சுக்குவாங்க. அப்படியும் இல்லாட்டி அவங்க வந்துட்டு லைக் இத்தனை பேர் மர்டர் பண்ணியிருக்காங்க, ஸோ இது வந்து ஒரு லைக் கலெக்ஷன் மாதிரி எடுத்து வச்சுக்குவாங்க. பட் நம்ம வந்து மியாசாகி இவரோட கேஸில் நம்ம பார்த்தோம்னா, இவருக்கு வந்து ஆஷஸ், அதாவது ஆஷஸ், போன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவர் எடுத்து வச்சுக்குவார். ஈவன் அவரோட தாத்தாவோட ஆஷஸ் கூட அவர் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு. இவரோட பிலீஃப் என்னதுன்னா, இவருக்கு வந்து மர்டர் பண்ணியிருக்காங்களே, இந்த ஆத்மா வந்துட்டு இவர் கூட இருக்கணும். ஸோ இன்க்ளூடிங் த 4 கேர்ள்ஸ், அந்த கேர்ள்ஸோட ஆத்மாவும் இவர் கூட இருக்கணும்னுக்காக தான் இவர் இந்த ஆஷஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஃபைனலா 1989ல வந்துட்டு மியாசாக்கியை அரெஸ்ட் பண்றாங்க. பட் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணது வந்துட்டு மர்டர் பண்ண அந்த காரணத்துக்காக இல்லை, பட் பார்க்ல வந்துட்டு ஒரு கேர்ளோட போட்டோ அண்ட் வீடியோஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருந்தனால. இது பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்மால் கேர்ளோட அப்பா வந்துட்டு போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்க போனப்பதான் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இவர் வீட்டில் போய்
செக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிச்சு இவர் வந்து ஆக்சுவலா ஒரு சீரியல் கில்லர். இவர் வீட்டில் போயிட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 5700க்கு மேலே இருக்கிற வீடியோ டேப்ஸ், பாடி பார்ட்ஸ், ஈவன் லைக் ஃபோட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் ஆஃப் த விக்டிம்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரியில் எப்படி டீட்டெயில்டாக அவர் மர்டர் பண்ணியிருக்காருன்னு எழுதி வச்சிருக்காருன்னு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்து மியாசாக்கி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன கான்ஃபெஸ் பண்ணியிருக்காருன்னா, இந்த மர்டர் எதுவுமே அவர் பண்ணலையா, பட் அவரை பொசஸ் பண்ண ஒரு ரேட்மேன் இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு அவரை பண்ண சொன்னிச்சா, அவரை பண்ண வச்சுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அந்த ரேட்மேன் ஆக்சுவலா வந்துட்டு அவருக்குள்ள இருக்கிற வாய்ஸஸ், ஸோ இந்த வாய்ஸஸ் சொல்றது தான் அவர் வந்து கேட்டிருப்பாரா. அண்ட் ஈவன் அவர் பண்ண மர்டர்ஸ்லாம் வந்துட்டு அவருக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்றாரு. ஒரு சில சைக்காட்ரிஸ்ட்லாம் என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா, இவர் வந்துட்டு டயக்னோஸ் வித் சிஸ்கோஃப்ரேனியா, அதாவது இந்த ஒரு இல்னஸ்னால தான் அவர் வந்துட்டு இப்படி இந்த விஷயம்லாம் பண்றாங்கன்னு. சைக்காட்ரிஸ்ட் ஏன் இந்த மென்டல் இல்னஸ் சொன்னாங்கன்னா, இவருக்கு வந்துட்டு லைக் இது எதுவுமே அவர் பண்ணல, லைக் ரேட்மேன் பண்ணதை தான் அவர் சொன்னாரு, லைக் கான்ஃபெஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம அவரோட மைண்ட்ல வந்துட்டு, அதாவது அவருக்குள்ள வந்துட்டு வாய்ஸஸ் கேட்கும். விச் மீன்ஸ் இவர் வந்துட்டு ரியாலிட்டி விட, அதாவது நிஜ உலகத்தை விட இவருக்கான ஒரு உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவருக்கு வந்துட்டு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு. விச் மீன்ஸ் இவர் வந்துட்டு வெளி உலகத்துல, அதாவது பப்ளிக்ல வந்துட்டு இவர் வந்து ஒரு சைலண்ட் அப்புறம் காமான பர்சனா இருப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி அவருக்குள்ள வந்துட்டு ஒரு மான்ஸ்டரான பர்சனா இருப்பாங்க. ஈவன் இவருக்கு வந்துட்டு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்தா கூட இவர்னால வந்துட்டு எது கரெக்ட் எது ராங், அதாவது எது கரெக்ட் எது தப்புன்னு யோசிக்கிறதுக்கான தன்மை இருக்கு. ஸோ இந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ராட்மேன் இந்த விஷயம்லாம் வந்துட்டு ஜஸ்ட் லைக் மேனிபுலேட்டிவ் எக்ஸ்கியூசஸ் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட், இந்த பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் இந்த மாதிரி கதை கட்டியிருக்காருன்னு. கோர்ட் என்ன டிசைட் பண்றாங்க, ஈவன் மியாசாக்கி வந்துட்டு மென்டலி அன்ஸ்டேபிள், லைக் அன்ஸ்டேபிளா இருந்தா கூட அவருக்கு வந்து லைக் he is capable to think right and wrong, கரெக்டு தப்புன்னு யோசிக்கிறதுக்கான தன்மை இருக்கு. 1997ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்டா மியாசாக்கிக்கு வந்துட்டு சென்டென்ஸ் டு டெத் இந்த தீர்ப்பு வந்துட்டு வழங்குறாங்க. கோர்ட்ல இருக்கிறவங்களும் சரி, லாஸும் சரி அண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸும் சரி இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னதுன்னா, இவருக்கு வந்து தண்டனை வழங்கும் போது, அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் வழங்கும் போது அவர் கோர்ட்ல வந்துட்டு ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருந்தாரு. லைக் அவருக்கு வந்து எந்த ஒரு எமோஷனும் காட்டல, லைக் சேட்டாவும் இல்லை கில்ட்டியாவும் இல்லை, எந்த ஒரு எமோஷனும் இல்லை. ஹி ஜஸ்ட் ஸ்மைல்ட், அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஜூன் 17, 2008 துசோதோமோ மியாசாக்கி 45 வயதுல வந்துட்டு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்கியிருக்காரு. அண்ட் ஹி பாஸ்ட் அவே. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட ஆத்மா வந்துட்டு இன்னும் அந்த ப்ரீசன், அதாவது அந்த ஜெயில தான் வந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. லைக் அங்க வந்துட்டு லைக் ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும். அவரோட அவர் இருந்தார்ல அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்லாம் கேட்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையும் நான் சொல்லியிருந்தேன் ஆல்பர்ட் ஃபிஷ் கதையும் ஏறக்குறை எனக்கு கொஞ்சம் சிமிலரா தான் இருந்துச்சு. என்னதுன்னா, அவரும் வந்துட்டு மர்டர் பண்ணிட்டு, அதாவது ஆல்பர்ட் ஃபிஷும் மர்டர் பண்ணிட்டு அந்த விக்டிமோட ஃபேமிலிக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க எப்படி இவர் மர்டர் பண்ணாங்கன்னு. அண்ட் இதே மாதிரி தான் மியாசாக்கி, இவரும் வந்துட்டு லைக் மர்டர் பண்ணிட்டு அந்த போன்ஸும் சரி அந்த ஆஷஸும் சரி அந்த விக்டிமோட ஃபேமிலிக்கு லெட்டர் எழுதி அனுப்புவாரு. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, இவங்க பண்ண இந்த மர்டர் வந்துட்டு யாருமே மறக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. இன்னமும் இந்த மாதிரி மனுஷங்க வந்து இருந்திருக்காங்க, இருந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம தான் நம்மளை வந்துட்டு பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறேன். மியாசாக்கி இவரோட விஷயம் வந்துட்டு தி மோஸ்ட் ஷாக்கிங்கான நியூஸா இருந்துச்சு ஜப்பான்ல. இது வந்து கிரைமா பாக்குறத விட இது வந்துட்டு எப்படி சொல்ல, இப்படி கூட மனுஷனுங்க இருக்காங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரியுமா, நீங்க ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, நான் முதல்ல இந்த காதல் ஸ்டோரி வச்சுக்கிட்டே தான் பேசுறேன். அப்பெல்லாம் என்னது, நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் முடிகிற வரைக்கும் முடிஞ்சா கூடயும் காதல்ஸ் டு யூ. ஓகே, அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாச்சும் தவறுதெல்லாம் பேசியிருந்தேன், என்னை வந்து மன்னித்து விடுங்க. இந்த வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏதாச்சும் வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் டூ இட் ஃபார் யூ. பாய்.
சிஸ்கோஃப்ரேனியா அச்சோ வாயிலே வரலையே. ஸோ மியாசாக்கி ஐயோ ஹாஸ்டலான ஃபேமிலியில இருந்தா. ஐயோ ஏன் அப்படி பண்றான் அந்த பையன், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காமா. ஸோ ஆக்சுவலி ஐம் கிரைங். எனக்கு தெரியல, இயற்கையும் சரி மனிதர்களும் சரி இன்னைக்கு வந்து ரொம்ப சத்தமாக இருக்கிறார்கள். ஸோ எனக்கு வந்து லைக் தெரியவில்லை என்ன பண்ண போறேன்னு.